வணக்கம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்திற்குட்பட்ட மேப்பாடி பகுதியில் நேற்று காலை சுமார் 11 மணிக்கு சுரங்கப்பாதை கட்டுமான பணிக்கு இடையே அந்த பகுதியில் மண்சரிவு ஏற்பட்டது. இந்த 100க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் அவர்களில் சிலர் மாயமான நிலையில் அவர்களை தேடுகின்ற பணி நடைபெற்றது. நேற்று அந்த சம்பவம் நடைபெற்று சில நிமிடங்களிலேயே அந்த தேடுதல் பணி துவங்கிய நிலையில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இரவு பகலாக நடைபெற்றது. இன்றும் அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போது அந்த பகுதியினுடைய இதுல 50 மீட்டர் அளவுக்கு 4 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டு மண்ணை அகற்றுகின்ற பணி தனித்தனியாக நடைபெற்று வருகிறது. 4 மண்டலங்களிலும் தனித்தனியாக மண் அள்ளக்கூடிய எந்திரங்களும் அதே போன்று மண்ணை தோண்டுகின்ற எந்திரங்களும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தொடர்ந்து பணிகள் நடைபெற்று வருகிறது. 66 பேர் NDRF சேர்ந்த வீரர்கள், அதே போன்று தீயணைப்பு துறையினுடைய பாலக்காடு, திருச்சூர், கோழிக்கோடு, வயநாடு உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்களும், அதே போன்று கேரள காவல்துறையினுடைய கண்ணூர் ஆயுதப்படையைச் சேர்ந்த 4 பிரிவு போலீசாரும் அந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் வனத்துறையைச் சேர்ந்தவர்களும் தன்னார்வ பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதாவது சக தொழிலாளர்கள் கூறிய அடிப்படையில் இன்னும் 5 தொழிலாளர்கள் அங்கு காணவில்லை. இவர்கள் பெரும்பாலும் வெளி மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்கள் விவரங்களை தெரிய வாய்ப்பில்லாத நிலையில் 5 பேர் அந்த மண்ணில் சிக்கியிருக்கலாம் என்ற அடிப்படையில் அவர்களை தேடி வருகிறார்கள். இந்த பணிகள் இன்று மதியத்திற்குள் முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனால் மண்ணுக்குள் சிக்கியிருந்தால் அவர்களை கண்டறிவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணிகளை பார்வையிடுவதற்காக இன்று மதியம் கேரள முதல்வர் சதீசன் திருவனந்தபுரத்திலிருந்து தனி ஹெலிகாப்டர் மூலமாக வயநாட்டிற்கு சென்று அந்த பகுதியில் பார்வையிட இருக்கின்றார். இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த பணிகளை தொடர்ந்து கண்காணித்து வருவதற்காக அந்த பகுதியில் அமைச்சர்கள் அனில் மற்றும் அதே போன்று சித்திக் ஆகிய இருவரும் அங்கிருந்து மாவட்ட அதிகாரிகளுடன் அந்த பணிகளை கண்காணித்து வருகிறார்கள். தொடர்ந்து இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது.